இந்த நாள்லயும் நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் வந்து நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நான் வந்து அநேகந்தரம் அந்த வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன். ஆனா ஒரு நாள் இதை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னிடத்துல வந்து அதிகமா பேசினார். இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவன் நான் அப்படின்னு. நான் ரொம்ப அதை தியானிக்க ஆரம்பிச்சேன். இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவர். அப்போ ஆண்டவர் வந்து இருதயத்தை, ஏற்கனவே இதை நான் வந்து என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால அதை தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம், தெரியாதவங்ககிட்ட நான் இப்ப கேட்கிறேன். அதாவது நம்ம இருதயத்தை வந்து அவரை நிறுத்து பார்க்கிறார். நம்ம வந்து இப்போ இந்த காமன் பேலன்ஸ் எடுத்துக்கிடுவோமே, முந்திலாம் வந்து இப்ப அதிகமா அந்த காமன் பேலன்ஸ கடையில எல்லாம் பாக்குறது இல்லை, டிஜிட்டல் பேலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால. போய் நிறுத்து பார்க்கும்போது ஒரு பக்கம் பொருளை வைப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து அந்த படிக்கல்ல வைப்பாங்க. அந்த பேலன்ஸ் பார்க்கும்போது நம்ம அந்த முள்ளையே பார்ப்போம், மேல கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். 2 பேலன்ஸா இருக்கிற வரைக்கும் விட மாட்டோம். அது மாதிரி ஆண்டவர் எடுத்து பேசும்போது நான் வந்து நிறுத்து பார்க்கிற தேவன் உன்னை இருதயத்தை. அப்ப நான் வந்து இருதயத்தை யாருடைய எதனோட வந்து எதை வச்சு அவர் நிறுத்து பார்ப்பார்? நம்ம பொருளை வந்து படிக்கல் போட்டுடுறோம், எதை வச்சு அவர் நிறுத்து பார்ப்பார்? எதை வச்சு நிறுத்து பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா? நிறுத்து பார்க்கிறார், எதை வச்சு நிறுத்து பார்ப்பார்? எதனோட நிறுத்து பார்ப்பார்? உங்களுக்கு எது தோணுதோ அதை சொல்லலாம். யாருன்னா நம்முடைய கிரியைகள். ஓகே, உங்களோட ஒப்பீனியன் வந்து கிரியை. ஓகே, இன்னும் வேற யாராவது? வேதத்துல நமக்கு அது வந்து இருக்குது. நிறுத்து பார்க்கிறார்னு இல்ல, ஆனா அத வந்து கரெக்டா சொல்லிடலாம். அது இல்ல. அதாவது ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தை நிறுத்து பார்க்கும் போது, நான் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினதை நான் சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் உணர்த்தி இருக்கலாம். அதனால அது கரெக்ட், இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தரும் ஒண்ணுன்னு சொல்றீங்க, கமல் ஒண்ணு சொல்லியிருக்காங்க, ஆன்டி ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு உள்ளத்துல ஆண்டவர் என்ன எழுதினார்னா, உன்னுடைய இருதயத்தை நான் நிறுத்து பார்க்கலாம். ஒரு இருதயம் ஒரு பக்கம் உன்னுடைய இருதயம் இருந்துச்சுன்னா அடுத்த பக்கம் என்னுடைய இருதயம் இருக்கும். என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றதா? யார வந்து ஆண்டவர் சொன்னாரு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன்? யார சொன்னாரு? இருதயத்தை பார்க்க கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாவீத வந்து ஆண்டவர் சொன்னாரு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அப்போ நான் ஆண்டவர் என்கிட்ட பேசினது, உன் இருதயத்தை நான் நிறுத்து பார்க்கிறேன்னா ஏன் இருதயம் மாறி இருக்குதாமான்னு பார்ப்பேன். நான் என்னுடைய இருதயம் மாறி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். அதோட தான் நிறுத்து பார்ப்பேன், வேற யாரோடய நிறுத்து பார்க்கல. நான்லாம் முந்தி ஜெபிக்கும் போது நான் என்ன ஜெபிப்பேன், ஆண்டவர் எனக்கு தானியேலை போல நான் ஜெபிக்கணும், எஸ்தரை போல ஜெபிக்கணும், யோசேப்பை போல பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு. இப்ப அப்படி பண்றதே கிடையாது. இப்ப என்ன, ஆண்டவரை உம்மை போல ஜெபிக்கணும், உம்மை போல பரிசுத்தமா வாழணும், உம்மை போல அன்பு செலுத்தணும். உம்முடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படி இருக்கணும். உமக்குள்ள ஞானம், உமக்கு ஏற்ற ஞானம், உம்மிடத்துல இருந்து வருகிற ஞானம் எனக்கு வேணும். முந்தில சாலமோன் கொடுத்த ஞானம் இல்ல, எனக்கு இப்ப பரத்துல இருந்து நீர் கொடுக்கிற ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு அவரோட ஒப்பிட்டு பாக்குறது. என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றதா இருக்குதா? அந்த இருதயத்தை வந்து நிறுத்து பார்க்கிற, இருதயத்துக்குள்ள நம்ம என்ன இருக்குன்றது அவருக்கு தான் தெரியும். நான் ஒரு நாள் வந்து எங்க ஸ்கூல்ல நான் ஒரு மீட்டிங்ல பேச வேண்டியிருந்தது. அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஏதாவது எப்பவும் பேசும்போது ஏதாவது ஒரு வேல்யூ பாயிண்ட் சொல்லிடுவேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் இதை கொடுத்தாரு. நம்ம ஏதோ வசனத்தை எல்லாம் போய் சொல்ல முடியாது. இது எனக்கு காமிச்சார். அதாவது நம்மளுடைய லைஃப்ல வந்து we are coming across 3 different cameras. அதாவது 3 விதமான கேமராவை வந்து நம்ம கடந்து வரோம். ஒரு கேமரா வந்து மெட்டீரியல் கேமரா, அதுதான் நம்ம எங்கனாலும் வச்சிருப்போம், எங்கனாலும் அதை வந்து கேப்சர் பண்ணிடுவோம். நம்ம பண்றது என்னதை அப்புறம் பின்னாடி நம்ம போட்டு பார்ப்போம். சில நேரத்துல அதை பார்த்து வந்து நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நம்ம மகிழ்வோம், குற்றம் இருந்தா எதுவும் கண்டுபிடிப்போம். இப்போ அது மெட்டீரியல் கேமரா. இன்னொரு கேமரா என்னன்னா லிவிங் கேமராஸ். லிவிங் கேமராஸ் வந்து the people who are living around us, நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள், சொசைட்டி, அதுதான் லிவிங் கேமராஸ். அந்த லிவிங் கேமராஸ் வந்து என்ன செய்யும், நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் அப்சர்வ் பண்ணும். நம்ம சுத்தி இருக்கிற சொசைட்டி வந்து ஒவ்வொரு காரியத்தையும் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுவாங்க, டெலீட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணிக்கிடுவாங்க, என்ன பண்ணுமோ அவங்க இஷ்டம் போல பண்ணுவாங்க. அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த 2 விதமான கேமரா பத்தி கவலைப்பட வேண்டாம். தேர்ட் கேமரா வந்து ஹெவன்லி கேமரா.
ஹெவன்லி கேமரா வந்து நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, நம்மளுடைய சிந்தனையில என்ன இருக்கு, அதை வந்து கேப்சர் பண்ணிடும். அதனுடைய ஃபுட்டேஜ் பாக்குறவர் ஏசப்பா மாத்திரம், ஆண்டவர் மாத்திரம் தான் அதனுடைய ஃபுட்டேஜ் பார்க்க முடியும். நம்மளுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, நம்மளுடைய சிந்தனையில என்ன இருக்கு, வேற யாருக்கும் தெரியாது. நம்ம இருதயத்துக்குள்ள சிந்தனைக்குள்ள என்ன இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம வாழ்க்கையில வாழவே முடியாது. ஃபுல்லா போர்க்களமாயிரும். ஏற்கனவே போர்க்களமா இருக்கு, அவ்வளவுதான், உயிரோட நம்ம வாழவே முடியாது. ஆண்டவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம இருதயத்துல என்ன இருக்கு, நம்மளுடைய சிந்தனையில என்ன இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்னாகமம் 12 2வது வசனத்துல பாக்குறோம். அதாவது இதுல கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இது வந்து என்ன சிச்சுவேஷன்ல வருதுன்னா, மோசே வந்து எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை வந்து விவாகம் பண்ணியிருக்கிறான். மிரியாமும் ஆரோனும் மோசையினுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான், ரெண்டு பேரும். இவங்க 2 பேரும் அந்த மோசையினுடைய மனைவி நிமித்தம் அப்படிதான் இருக்கு. ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. அப்ப யாரு? எத்தியோப்பியா ஸ்திரீ வந்து மோசையினுடைய ஒய்ஃப் வந்து யாரு? மிரியாமுக்கு சிஸ்டர்லா. சரியா? அவங்களுக்கு விரோதமா இப்ப நம்ம குடும்பத்துல பாக்குறோம். எப்படி சிஸ்டர்லா கூட எப்படி இருக்கும், மதர்லா கூட எப்படி இருக்கும், ஃபாதர்லா இல்ல, எப்படி நம்ம பழகுறோம், நம்மளுடைய குடும்பத்துல எப்படி பழகுறோம், இது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு விரோதத்தை உண்டு பண்ணிட்டு மிரியாம் பேசுறா சிஸ்டர்லாக்கு விரோதமா. அத மனசுல வச்சுட்டு அண்ணன் மேல கோவப்படுறான். இப்படி நிறைய நம்ம குடும்பங்கள்லாம் நடக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சுட்டு விரோதத்தை வச்சுட்டு இன்னொருத்தட்ட காமிப்போம். ஆண்டவர் என்ன செய்யறாரு, கர்த்தர் மோசை குடும்பமா பேசுறாரு, எங்களை கொண்டு பேசுறது இல்லையோ அப்படின்னு ஒரு கோபத்துல அப்படி பேசுறான். தன்னுடைய சிஸ்டர்லா மேல உள்ள ஒரு கோபத்தினால மோசையை அப்படி கடிந்து கொள்றான், பேசுறான். கர்த்தர் என்ன செய்யறார், கேட்டார். அதை கேட்டார். இது ஆண்டவர் எனக்கு ரொம்ப உணர்த்தினாரு. நான் கேட்கிறேன், நீ குடும்பத்தாரோட எப்படி பேசுற, என்ன பேசுற? நம்ம சிலத்துல துணிச்சலா பேசிடுறோம். கர்த்தர் கேட்கிறான்றத மறந்துடும். நம்ம கர்த்தர் கேட்கிறான்ற ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாயில இருந்து அனாவசியமான பேச்சுக்கள் வரவே வராது. கர்த்தர் கேட்டார். இத கர்த்தர் கேட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு தெரியுமா? அதை ஃபுல்லா வாசித்து பார்த்தோம்னா, நீங்க 3 பேரும் வாங்க. யாரு? மிரியாம், ஆரோன், மோசே 3 பேர் வாங்க. எங்க வாங்க? கூடாரத்துக்கு வாங்க. உடனே இப்ப உங்ககிட்ட பேசல, நேர கூடாரத்துக்கு வாங்க. ஏன்னா அப்போ கூடாரத்துல வந்து ஆண்டவர் பேசுவார். அவங்க 3 பேரும் போனாங்க, கூடாரத்துக்கு போனாங்க. கூடாரத்துக்கு போனோம்னா ஆண்டவர் அங்க சாட்டையடி கொடுக்குறாரு. என்ன செய்யறாரு? ஏன் பிள்ளைய பத்தி நீங்க பேசுறீங்களா? அப்படிதான் பேசுறாரு. அங்க பாருங்க என்ன பேசுறாரு. என் தாசனாகிய மோசேயோ, அதுக்கு முன்னாடியே இருக்குது. கர்த்தர் வேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தீர்க்கதரிசி என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாகவும் அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனதுன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. என் பிள்ளைக்கு விரோதமாய் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி பயம் இல்லாமற் போச்சு? மோசை எதுவுமே பேசல. ஏன்னா அவன் சார்ந்த குணம் உள்ளவன். அவன் பேசுற மாதிரி எதுவுமே போடல. அவன் எதுக்கு உன் பேச்சுக்கு பேச்சு நான் பேசுறேன். அப்பதான் குடும்பத்துல சண்டைகள் போராட்டங்கள் வரும். ஒரு வார்த்தை சொன்னா 2 வார்த்தை கேட்கணும். இப்படி கேட்டால அவங்க பாரு, நான் எப்படி கேட்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவோம். மோசை எப்படி கேட்கல, சாந்தவன் இருந்ததுனால மோசைக்கு பதில் ஆண்டவர் பேசுறாருங்க. என் பிள்ளை மேல உங்களுக்கு பேசுறதுக்கு எப்படி துணிச்சல் வந்தது, எப்படி தைரியம் இல்ல, அவ்வளவு தைரியம் வந்தது, ஏன் எப்படி பயம் இல்லாம போச்சு? இப்போ மோசையினுடைய வந்து இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். மோசையினுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால ஆண்டவர் வந்து அவனுக்காக அப்படி அந்த இடத்துல பேசுறாரு. பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். இது மட்டும்தான் செஞ்சாரு. அவர் 2 பேர் மேலும் பயங்கரமா கோபப்பட்டார். கோபப்பட்டுட்டு என்ன செஞ்சுட்டாரா, அந்த இடத்தை விட்டு அவர் போய்விட்டார். அவ்வளவுதான். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மையான குஷ்டரோகி ஆனார். ஆண்டவர் ஏதாவது மிரியாம சொன்னாரா, உனக்கு நீ என் பிள்ளை இப்படி பேசுறதுனால உனக்கு இந்த வியாதி வந்துரும், உன்னை சபிக்கிறேன், உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துரு, ஏதாவது ஒண்ணு சொன்னாரா? ஒன்னும் சொல்லல. அந்த கோபம் ஆண்டவர் வந்து என் பிள்ளை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு, என் பிள்ளை இப்படி நடத்திட்டாங்களே, என் பிள்ளை இப்படி இது பண்ணாங்களேன்ற அந்த கோபம் தான். அந்த கோபம் வந்து அந்த மிரியாவுக்கு அப்படியே ஒரு குஷ்ரோகத்தை கொடுத்துருச்சு. வேற ஒண்ணு, கோபப்பட்டு அப்படி போயிட்டாரு. அந்த இடத்த விட்டு அப்படி போயிட்டாரு.
போன உடனே மிரியாமுக்கு குஷ்டம் வந்துருச்சு. சரி, மிரியாமுக்கு மட்டும் குஷ்டம் வந்து ஆரோன் வந்து என்ன செய்யறான், மிரியாமுக்கு அந்த குஷ்டரோகத்தை பாக்குறான். ஆரோனுக்கு ஏன் வரல? ஆரோனுக்கு ஏன் வரல? மிரியாமுக்கு மட்டும்தான் குஷ்டரோகம் வந்திருக்கு. அப்ப எவ்வளவு அவ உள்ளத்துல வந்து வச்சிருப்பான்னு இருதயம் வந்து ஆண்டவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அவளுடைய சிஸ்டர் மேல அவ்வளவு கோவம் வச்சிருந்திருக்குப்பா அவ்வளவு. நான் நினைக்கிறேன் அப்படிதான். அந்த இருதயம் வந்து ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவனால அந்த இருதயம் அப்போ அவ்வளவு குடும்பம் ஆரோனுக்கு வரல. அந்த ஆரோன் மேல கோபப்பட்டதோட சரிதான், அவளுக்கு குஷ்டரோகம் வச்சிருச்சு. அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் என் கூட கற்றுக் கொடுத்ததுதான் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறது. நம்ம சில நேரத்துல என்ன செஞ்சுருவோம் தெரியுமா? சில சமயம் வந்து ஊழியக்காரங்களை எல்லாம் சில நேரத்துல அப்படியே நமக்கு தெரிஞ்ச விதத்துல அப்படி தேவையில்லாம பேசிடுவோம். ஊழியக்காரங்களுடைய பிள்ளைங்களை தேவையில்லாம பேசிடுவோம். அந்த பயம் நமக்கு இல்லாம போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எப்படி உங்களுக்கு பயம் இல்லாம போயிட்டு? அதனால நமக்கு கூட நம்மளே அறியாம நம்ம சில சாபத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். நமக்கே தெரியாது. எப்படி மிரியாம் மேல கோபப்பட்டுட்டு அவர் போன உடனே குஷ்டரோகம் வந்துச்சோ, அது மாதிரி நமக்கு எத்தனையோ சாபத்தை வந்திருக்கலாம். அவங்கள பேசுறதுனால அவங்க ஊழியக்காரருடைய பிள்ளைகள் எல்லாம் குறை சொல்லுவோம். ஊழியக்காரங்களை குறித்து சொல்லுவோம். அது வந்து எப்படி நமக்கு துணிச்சல் அப்படி ஒரு பயம் இல்லாம போயிட்டு சொல்லி ஆண்டவர் கூட கேட்பாரு. ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவோ பாடுகள் இருக்கு, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. எனக்கு இந்த இந்த இன்னைக்கு மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னா, நான் வந்து இந்த மெசேஜ் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டயத்துக்கு வர்றதுக்கே என்னால முடியல. ஏன்னா 8 மணி வரைக்கும் எங்களுக்கு கேர்சல் பிரேயர் உண்டு. புதன்கிழமை 8 மணிக்கு தான் கேர்சலே முடியும். எங்க ஸ்ட்ரீட் தான். அதனால குயிக்கா வந்துடலாம். இருந்தாலும் அந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எனக்கு லேட் ஆயிருது. ஒரு இதை வந்து ஒழுங்கா செய்யறதுக்கு முடியல நம்மளால. ஆனா ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ பிரச்சனைகள், என்னென்னமோ இருக்கும். ஆனா தேவையில்லாம பேசிடுறோம். இருதயத்தை பார்க்கிறவன் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். மிரியாமினுடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். நம்மளுடைய இருதயத்தை நிறுத்து பார்ப்பார். என் பிள்ளைங்களை குறித்து ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்பார். நம்மள அறியாம எப்படி மிரியாமுக்கு வந்ததோ அது போல நமக்கே தெரியாம நிறைய சாபங்கள் வந்திருக்கும். அதனால ஒரு நாளும் வந்து ஊழியக்காரங்களையோ தேவனுடைய பிள்ளைகளையோ அதுல அவங்களுடைய பிள்ளைகள் யாரையுமே குறை சொல்லக்கூடாது. நமக்கு தப்புன்னு ஏதோ தெரிஞ்சாலும் உண்மையான அன்பு அவங்க மேல இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணலாம். தேவையில்லாம அந்த வார்த்தைகளை நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, விடக்கூடாது. அதே நேரத்துல லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 19:5 19:5 வாசிக்கிறோம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். சகேவே வந்து ஆயக்காரனுக்கு தலைவன். அவன் வந்து ஹெட். அப்புறம் வந்து ரொம்ப ரிச் மேன். அவனு வந்து அதே மாதிரி அவனுக்கு யாருக்கும் பிடிக்கலன்றது தெரியும். அவன் ரொம்ப அநியாயமா வாங்கினதுனால. அவனுக்கு உள்ளத்துல ஒரு ஆசை என்னன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும்னு ஆசை. இப்ப இதை வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். இயேசுப்பா வந்து வந்துட்டு இருக்காரு. அவரை சுத்திலும் ஒரு கேங் எப்பவும் இருக்கும். அப்ப கூட்டத்தோட ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இவனுக்கு குள்ளமா இருக்கிறதுனால பார்க்க முடியல. ஆனா இருதயத்துல ஒரு வாஞ்சை என்னன்னா, அவர் வந்து எப்படிதான் இருக்கிறாருன்னே பார்ப்போமே அப்படின்றதுக்காக. அப்ப அவங்க தூரத்தை வராருன்னா அவரை பார்க்கணும்னா இவன் கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸ்ல உள்ள ஒரு ட்ரீல உயரமான இடத்துல போய் உட்கார்ந்தாதான் அவரை பார்க்க முடியும். அப்போ அவன் குடுன்னு ஓடி இருப்பான். ஓடி போய் கடகடன்னு ஏறி இருப்பான். மேல ஏறி போய் அவரை பாக்குறதுக்காக அவனுக்கு நினைப்பு. அவனுக்கு மட்டும்தான் அவன் ஏறி இருக்குது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், மத்த எல்லாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பெரிய தலைவன். இன்னைக்கு எங்க பிரின்சிபல் போய் எங்கேயாவது ரோட்ல இது வந்து மரத்துல போய் ஏறி பாப்பாரா? நம்மளுடைய ஹெட் யாராவது மேல ஏறி போய் பாப்பாங்களா? கேட்பாங்க. ரொம்ப வெட்கப்படுவாங்க. ஐயோ, இதுல இவ்வளவு ஒரு இன்டீசென்டா பிஹேவ் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எப்படியாவது போயிடணும். ஆனா அவன் நினைச்சிருப்பான், யாருக்கும் நம்ம உட்கார்ந்துருக்கதும் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரு ஐஸ்வர்யவான், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு வாஞ்ச, ஏசப்பா பாத்துடணும் அப்படின்ட்டு. ஆனா கரெக்டா அந்த கூட்டம் அப்படியே வருது. ஏசப்பாவுடைய கூட்டம் வருது. கரெக்டா அந்த மரத்துக்கு இடையில வந்து ஹால்ட் போட்டுறாரு. இவனுக்கு அப்போ பக்குன்னு இருக்கும். என்னடா கரெக்டா இங்க வந்து ஏறான்னு. அடுத்தது மேல ஏறு அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ இறங்கி வாப்பான்ற. அதுக்கடுத்து அவனுக்கு வந்து எப்படி இருக்கும்? அந்த ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் இருந்திருக்கும். எல்லாரும் மேல பார்த்திருப்பாங்க. என்னடா இந்த ஒரு நம்ம இவன் வந்து ஹெட் ஆச்சு, இவன் வந்து இப்படி வந்து உட்கார்ந்துருக்கான் மரத்து மேல. அவனுக்கு அப்போ ஒரு ஷேமா இருந்திருக்கும். 2வது சகைவே இறங்கி வான்னு சொல்லி இருக்கிறாரு. இவருக்கு எப்படிடா என் பேரு இவருக்கு எப்படிடா தெரியும் அப்படின்ற வேற ஒரு கலக்கம். மெதுவா இறங்கி வந்திருப்பான். அதோட கூட விட்டாரா? அப்பா உன் வீட்டுலதான்ப்பா நான் தங்க போறேன். உன் வீட்டுலதான்ப்பா நான் தங்க போறேன். அப்ப பாருங்க, இப்ப சுத்தி உள்ளவங்க அத்தனை பேரு சொல்றாங்க,
அடாடாடாடா, இவன் வீட்டுல போய் இவர் தங்க போறாராம். இவன் வீட்லயே போய் தங்க போறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது சகையவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்றது அவர் அறிந்திருக்கிறாரு. அவர் அறிந்திருக்க போய் உன் வீட்டுல தங்கணும் பான்னு சொல்லிட்டு கூட போறாரு. வேற ஒரு வார்த்தையும் சொல்ல. மத்தவங்க எல்லாரும் கும்பிடுறாங்க. இவன் இருந்திருந்து இவன் வீட்டுல போய் தங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருதயம் அவனுடைய இருதயம் அவங்களுக்கு தெரியாததுனால அப்படி பேசுறாங்க. ஆனா இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார், தங்க வேணும்னு. உடனே அவன், நான் என்னுடைய ஆஸ்தியில பாதியை கொடுத்துறேன், நாளை தனியா திரும்பி கொடுத்துறேன், கட 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 கடன்னு எல்லாத்தையும் சொல்றோம். அப்ப பாருங்க, அந்த அந்த ஆண்டவருடைய வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தை, அந்த இருதயத்தை பார்த்து ஆண்டவருடைய கிருபையுள்ள வார்த்தையில எப்படி அவனுக்கு ஒன்றன் பின் ஒன்றாவது வந்து ஆசீர்வாதம் வருது. அதே இது மிரியாவுடைய இருதயத்தை அறிந்த தேவன் எப்படி கொடுத்திருக்கிறார்? நிறுத்து பார்க்கிறார். நிறுத்து பார்க்கிற தேவன் ஒருத்தருக்கு வந்து எப்படி கொடுக்கிறாரு, இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்கிறாரு. சில நேரத்துல நம்ம நினைப்போம், ஐயோ இவங்களுக்கா இந்த ஆசீர்வாதம், இவங்களுக்கு போயா இந்த ஆசீர்வாதம், இவங்களுக்கு போய் ஆண்டவர் கொடுத்திருக்காரு நினைப்போம். இவங்களுக்கு இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, நல்லா பிரேயர் பண்றாங்க, நல்லா ஊழியம் பண்றாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. நமக்கு தெரியாவே தெரியாது. நிறுத்து பார்க்கிற தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். மிரியாமுக்கு ஏன் குஷ்டரோகம், சகேவுக்கு ஏன் வீட்டுல வந்து தங்கி அவன் உடனே ஒரு போறுதல், பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இருதயங்களை நிறுத்து பார்க்கிற தேவன் முன்னாடி நம்ம ரொம்ப வந்து கவனமாக இருக்க வேண்டும். நம்ம வந்து எதுலயும் நம்ம தப்பிக்க முடியாது. வீணா நம்மளுடைய மேல சாபத்தை நம்ம வந்து போட்டுக்கொள்ள கூடாது. அதுக்கப்புறம் இந்த பாவியான ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய பாதத்துல வந்து தைலத்தை தடவும் போது வந்து அழுகவும் செய்யறான். அப்போ வந்து சொல்றாங்க, என்ன இந்த பாவியான ஸ்திரீ இவ வந்து இவளை இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முறுமுறுக்குறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, தொந்தரவு பண்ணாதீங்க, அவளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அவ வந்து என்னிடத்துல ரொம்ப அன்பு கூர்ந்தாள் அப்படின்னு அவளுடைய இருதயத்தை பத்தியே தான் சொல்றாரு. நம்ம சில நேரத்துல அப்படிதான் சொல்லுவோம், இவங்கள பயங்கர மோசமான ஆளுப்பா, நம்பர் 1 ரவுடிப்பா, நம்பர் 1 பாவிப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசுவோம். வெளியே நம்ம பாக்குறதுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா அவங்களுடைய இருதயம் வந்து ஆண்டவர் தெரியும். எத்தனையோ சினி ஆக்டர்ஸ் எல்லாம் பாக்குறோம், வைக்கிறோம், வெளியில பார்க்கும்போது அப்படி இருப்பாங்க, இதா இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல அவங்ககிட்ட உள்ளத்துல அவங்களோட பேசி பார்த்தோம், உங்களை உள்ளான இதயத்தை மட்டும் இருதயத்தை நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணி பார்த்தோம்னா அவங்க உள்ளத்துல இருந்து எல்லாத்தையும் கொட்டுவாங்க. அவங்க இருதயம் அப்படிப்பட்டதா, அவ்வளவு ஒரு சிறந்ததா இருக்கும். வெளியில அவங்க பாக்குறதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். அதுதான் ஆண்டவருக்கு தெரியும். அந்த இருதயம் ஒண்ணு வந்து ஆண்டவர் தெரியும். அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்கல்ல, கையும் மையுமா பிடிபட்டாங்க, விபச்சாரத்துல பிடிபட்ட ஸ்திரீய கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாடி நிறுத்திட்டு, ஆண்டவரே இவளை கல்லறிந்துதான் ஆண்டவரை கொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவரை உடனே என்ன சொன்னாரு, உங்கள பாவம் எரியாதவன் முதல் கல்லெறிப்பா. எவன் பாவம் பண்ணலையோ அவன் வந்து முதல் கல்லெறி. அப்ப இந்த இடத்துல என்ன, ஆண்டவர் வந்து அந்த ஸ்திரீக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரா இல்லையா? அர்த்தமா? இல்ல. ஆனா அந்த ஸ்திரீனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறாரு. 2வது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் வந்து என்ன சொல்றாரு, முதல் கல்லெறியிரு, பாவம் இல்லாதவே எரிப்பா அப்படின்ட்டாரு. உடனே எல்லாரும் யோசித்து பாக்குறாங்க. எல்லாரும் அவங்களுடைய இருதயத்தை யோசித்து பாக்குறாங்க. இருதயத்துல அவங்க இருதயம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். ஐயோ நம்ம எல்லாம் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோமே, ஒத்தனா கல்ல போடுறான். போட்டுட்டு என்ன செஞ்சிடறான், போயிடறான். ஒன்றன் பின் ஒன்று அப்படியே போயிடறான். கடைசியில அந்த ஸ்திரீ அப்படியே விட்டுட்டாரு. ஆண்டவர் என்ன சொன்னார், அவளையும் கண்டிச்சார். நீ போ, இனிமேல் என்ன செய்யாத, பாவம் செய்யாத. இனிமேல் நீ போ, ஆனா இனிமேல் என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அதான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றது வந்த தேவன். ஆக்சுவலி நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் வந்ததுனால நம்ம அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடிக்க கூடாதுன்னு இல்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு. நிறைவேற்ற வந்த தேவனால அந்த இடத்துல வந்து அவளுக்கு அந்த உத்தரவு என்ன செஞ்சாரு, அவளுக்கு கொடுத்தாரு. அந்த நூற்றுக்கதிபதியின் வேலைக்காரன் தான் லூக்கா 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒரு நாள் அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அதாவது 7ஆம் அதிகாரத்துல அந்த நூற்றுக்கதிபதி 3வது வசனத்துல, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்துல அனுப்பினான். இந்த வசனத்தை வாசித்தோன்னு நான் என்ன நினைச்சேன், ஆண்டவரே, அடுத்த வசனம் போகல, இந்த வசனத்தை வாசித்தோன்னு
இவன் ஏன் இப்படி கொஞ்சம் பெருமையா இருந்திருப்பானே, நானே நினைக்கிறேன். இவன் கொஞ்சம் பெருமையா இருந்திருக்கான். எல்லாரும் இயேசுப்பாட்ட ஓடி போனாங்க. எம் எ யா எனக்கு வந்து என் பிள்ளைய சோமாக்கும், என்னுடைய மகள சோமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தாய் தகப்பன்மார்லாம் எல்லாரும் ஓடி போறாங்க. நோயாளிகள சுமந்து கொண்டு போறாங்க. அப்படிலாம் போறவங்க, இவன் வந்து வீட்ல இருந்துகிட்டே ஆட்களை அனுப்புறான்னா, இவன் கொஞ்சம் வந்து பெருமையா இருந்திருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு நானே நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய கணிப்பு அப்படி. நான் இருதயத்தை நிறுத்து பார்த்தேன்னா, நான் அப்படிதான் பார்க்கிறேன். இவன் கொஞ்சம் பெருமையா இருந்திருக்கான் போல. அப்புறம் அடுத்த வசனத்த வாசித்தேன். அந்த மூப்பரை அனுப்பினவர்களும், அந்த மூப்பர்கள் சொன்னாங்க, அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அவன பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. இப்படிலாம் செஞ்சிருக்கான் ஆண்டவரே. அது செஞ்சிருக்கான், இது செஞ்சிருக்கான். அப்படிலாம் சொல்றாங்க ஆண்டவர்ட்ட. சொல்லி அதாவது அந்த அவன் வந்து பிசிக்கலா அந்த வந்து என்னென்ன பண்ணானோ அத சொல்லியாவது ஆண்டவர்ட்ட சொன்னாலே உடனே வந்துருவாரு. ஆனா இவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் மாரி பண்ணி அப்படியாவது ஆண்டவர கூப்பிடணும்ன்றாரு. ஆனா ஆண்டவர் வர்றாரு. அவங்களோட கூட வர்றாரு. கூட வந்தாரு. கூட வந்த அதுக்கப்புறம் என்ன செய்றாரு? அதுல பாருங்க. அ அப்பொழுது இயேசு அவர்களுடைய கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. இப்பதான் ஆண்டவர் என்ன உணர்த்தினாரு. அவனுடைய இருதயத்தை பார்த்தாயா? அவன் எதுக்காக அனுப்பினான்? என்னிடத்துல மூப்பரை எதற்காக அனுப்பினான்? அதாவது அவன் என்னிடத்துல வர்றதுக்கு தகுதியே இல்ல. அப்படின்னு அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துறான். அவனுடைய இருதயம் அவ்வளவு தூரம் தாழ்ந்திருக்கு. அவன் தன்னைத்தான் தாழ்த்துறான். நான் வந்து ஆண்டவர்ட்ட போறதுக்கு தகுதியே இல்லப்பா. நீங்க போங்கப்பா அப்படின்றான். 2வது சிநேகிதரை வந்து இந்த போய் என்ன சொல்றான்? அவர் வீட்டுக்கு வராரு. என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் நான் தகுதி இல்ல. அவர் வரவே வேண்டாம்னு சொல்லுங்க. வரவே வேண்டாம்னு சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் ஒரு தகுதி இல்ல. அப்பதான் இயேசுப்பா எனக்கு இதுல உணர்த்தினாரு. பாத்தியா, நீ முதல்ல என்ன நினைச்ச? அவனுக்கு ரொம்ப பெருமை. பெருமையினாலதான் என்ன செஞ்சிருக்கான்? அவன் உங்கள அனுப்பியிருக்கான், வச்சிருக்கான். இது மாரி நம்ம சில நேரத்துல நம்ம பிசிக்கலா நம்ம நெறைய எடை போடுவோம் மத்தவங்கள. இவங்க அப்படித்தான், அவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒப்பீனியன். ஆனா ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். அந்த இருதயம் எப்படி இருக்குது? இருதயம் எப்படி இருக்குன்றது ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். இருதயத்த பார்த்து தான் அவர் என்ன செய்வாரு? நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் செய்கிறவரா இருக்கிறார். அதுக்கப்புறம் வரவும் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லிர்றாரு. சோ அதனால அப்படி வர பாத்திரம் இல்ல. நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. நானும் உம்மிடத்துல வர முடியாது. நீரும் என்னிடத்துல வர முடியாது. அவ்வளோ தன்னை தாழ்த்தி இருக்கான். அதனால ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். அப்ப என்ன வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான்? பிழைச்சிருவான். அப்ப வந்து நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற அநேக சேவர்கள் உண்டு. ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். இதை செய் என்றால் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்பினான். ஆனா இயேசு அந்த வார்த்தைய அவனுடைய ஸ்டேட்மெண்ட்ட கேட்ட உடனே என்ன செஞ்சாராம்? அதை குறித்து ஆச்சரியப்பட்டு பின்னாடி டர்ன் பண்றாரு. அப்படியே டர்ன் பண்றாரு. சுத்தில இருக்கிற கூட்டத்தை பார்த்துறாரு. டர்ன் பண்ணி தமக்கு பின் செல்கிற திரளாம் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலப்பா. இது மாதிரி விசுவாசத்தை காணலப்பா. அவ்வளவுதான். ஆச்சரியம் மட்டும்தான் பட்டாரு. அவன் வேலைக்கார சோகமாயிட்டான். நீங்க போய் போய் சொல்லுங்க. அவன் இந்த போற நேரத்துல சோகமாயிருப்பான்னு ஒண்ணுமே சொல்லல. நல்லா வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. ஆச்சரியப்பட்டார். அவ்வளவுதான். ஆச்சரியப்பட்ட உடனே அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்தான். அப்ப அந்த ஆண்டவர் அடைந்த ஆச்சரியம், வந்து அந்த விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்ல. ஆச்சரியப்பட்டு முடிச்ச உடனே அங்க வந்து அற்புதம் நடந்துருச்சு. அங்க மிரியாமுக்கு ஆண்டவர் கோபப்பட்ட உடனே குஷ்ரோகம் வந்துருச்சு. ஆண்டவர் கோபப்பட்ட உடனே என்ன வந்துருச்சு அவளுக்கு? குஷ்ரோகம். இங்க ஆண்டவர் அப்படியே வேந்து அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல ஆச்சரியப்பட்ட உடனே என்ன கிடைச்சிருச்சு? சுகம் கிடைச்சிருச்சு. நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்? நம்மளுடைய இருதயம் எங்க எப்படி இருக்குது? நம்மளுடைய எனக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்ததுதான். உன் இருதயம் எப்படி இருக்குது? சில நேரத்துல நம்ம வந்து அதாவது நம்மளுடைய இருதயத்துக்குள்ள சில நேரத்துல அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த இருதயத்தை நிறுத்து பார்க்கும்போது நான் அந்த பேலன்ஸ் வச்சு ஆண்டவர் எனக்கு அது நிறைய கற்றுக் கொடுத்தார். இந்த பேலன்ஸ்ல ஒரு பக்கம் ஏசப்பா இருதயம், இன்னொரு பக்கம் நம்மளுடைய இருதயம். அந்த நம்ம இருதயம் செல்லத்துல மேல போயிரும். மேல போயினா பேலன்ஸ் வந்து கடைசி பேலன்ஸா இருக்காது. எப்ப மேல போகும்? நல்லா கொழுத்து போயிடுச்சு. சில நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் கொழுத்து இருக்கிறது. மேல கொழுத்து இருந்துச்சுன்னா வெயிட்டா இருந்துச்சுன்னா கீழே போயிடும். சில நேரத்துல வெறுமையா இருக்கும், மேல போகும். கொழுத்து இருக்கும், கீழே வரும். இப்படி மேலையும் கீழையும் தான் போய்கிட்டே இருக்கு. உன்னுடைய இருதயம் வந்து என்னுடைய இருதயத்தோடு என்னதுல இணைந்ததில்லை. எனக்கு என்னுடைய இருதயத்தோடு
சேர்ந்து இல்லை, எனக்கு ஏற்ற இருதயமா இல்லை. நம்ம ஆண்டோட்ட வந்து கேட்கணும், ஏசப்பா என்னுடைய இருதயம் வந்து உமக்கு ஏற்ற இருதயமா இருக்கும், உமக்கு பிரியமான இருதயமா இருக்கும். மிரியாமை போல வந்து அப்படி உங்களுடைய கோபத்தை நம்ம வந்து வாங்கிடக்கூடாது. ஏன்னா அவளுடைய இருதயத்தை பார்த்து, ஏன்னா ஆரோனுக்கு ஏற்படல, மிரியாமுக்கு ஏற்பட்டுரும். அப்ப எந்த இருதயத்துல என்ன வச்சுட்டு அவங்க சிஸ்டர்லாட்ட பேசியிருப்பான்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப இதை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் நிறைய கற்றுக்கொண்டார். எப்படி உங்கள் உறவினர்கள் மத்தியில எப்படி நீ பேசணும், உறவினர்களோட மத்த இல்ல, ஒரு கலிகோட பேசும்போது, மற்றவங்களோட பேசும்போது இருதயத்துல என்ன வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இருதயமோ தூரமா இருக்கிறது உங்களுடைய இருதயமோ. வெளியில வந்து பேசும்போது பேசுவாங்க, ஆனா இருதயத்துக்குள்ள வந்து பயங்கரமான கசப்பு இருக்கும், பயங்கரமான வைராக்கியம் இருக்கும், பயங்கரமான கோபம், பயங்கரமான எரிச்சல். அப்ப அதை வந்து ஆண்டவர் பார்க்கும் போது நிறுத்து பார்க்கிற தேவன் பேசுவார். இதனாலதான் இந்த விஷயம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏசப்பா எங்களுடைய இருதயம் கேட்டு. தாவீதை குறித்து நம்ம தாவீதை எடுத்தவொன்னு யாராவது நல்லவன்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். எவ்வளவு பெரிய கொலை பண்ணான், பெருனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான். இவனை போய் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு ஏற்றவன் சொல்லிட்டு. நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தாவீதனுடைய இருதயம் தெரியும். நம்ம பாத்துடுறோம், ச்சீ இவ்வளவு கொலை பண்ணவே, இவ்வளவு மோசமான தப்பு பண்ணவே, யாருமே நம்ம எடுத்தவொடனே தாவீது நல்லவன் சொல்ல மாட்டோம். யோசேப்பை குறித்து ரொம்ப புகழ்வோம், தானியேலை குறித்து புகழ்வோம், ஆனா தாவீதை சொல்ல மாட்டோம். ஆனா தாவீதை தான் சொல்லியிருக்காரு, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்னுடைய தாசன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்னுடைய இருதயத்தை ஏற்றவன். திரும்ப திரும்ப வரும், நமக்கு புரிய மாட்டேங்க ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு. அதுதான் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறது. இருதயம் வந்து அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அதனால தேவையில்லாம மற்றவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணிடவே கூடாது. நம்மள ஆண்டவர் விட மாட்டார். அவர் வந்து நீதி உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவன். சோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவனிடத்துல நம்முடைய இருதயத்தை கம்ப்ளீட்டா அவருடைய கையில கொடுப்போம். அவர் நம்மளை வந்து நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.